தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இந்த தபக்காலத்தின் இறுதி நாட்களிலே நாங்கள் பல நாட்களை கடந்து வந்திருக்கின்றோம். பல வாரங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். செபங்களோடும் தபத்தோடும் நோன்போடும் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையின் மூலம் ஏற்பட்ட மாற்றம் என்ன? இன்றும் நாங்கள் ஆண்டவரிடம் வருகின்றோம், வேண்டுதல்களை சொல்லுகின்றோம், விண்ணப்பங்களை கொடுக்கின்றோம். ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட மாற்றம் என்ன? மாற்றம் என்ன? இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். புதுமைகள் செய்தார், அரும் செயல்கள் செய்தார், இறந்தோரை உயிர்ப்பித்தார், முடவரை நடக்க செய்தார், குருடரை பார்க்க செய்தார், வாய் பேசுவதாரை பேசச் செய்தார், பாவிகளை மன்னித்தார், இரக்கம் காட்டினார், அன்பு காட்டினார், பாவிகளுக்காக தன்னையே ஒப்புக் கொடுத்தார், தன்னையே கையளித்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையிலே நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே இறைவனை ஒரு கணம் உண்மையாகவே உளமாற நினைக்கின்றேன். நான் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய வேதனைகளையும் சோதனைகளையும் சிந்திக்கின்ற நான் அவருடைய சோதனைகளையும் வேதனைகளையும் என்னுடையதாக்கி நான் பார்க்கின்றேன். இல்லாவிட்டால் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் வந்து கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஆண்டவரிடம் சொல்லிக்கொண்டு கொடுத்துக்கொண்டு தெரிவித்துக் கொண்டு நான் இன்னும் நம்பிக்கையற்றவளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் வேண்டியவற்றை எனக்கு கொடுப்பார், ஆண்டவர் வேண்டியவற்றை எனக்கு தருவார். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் என்னில் நினைத்திருக்கிறார், நானும் ஆண்டவரை நினைத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக இறைவனுடைய பாதையிலே செல்வோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பார்.